உங்களிடம் நேரம் இருந்தால் இதை கேளுங்கள். நான் உங்கள் பணித்தறி சங்கர். ஒரு முறை நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை இங்கிலாந்து பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு விருந்துக்கு கூப்பிட்டிருந்தாங்க. நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரும் போனாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேசை இடப்பட்டிருந்துச்சு. அதுல பலவிதமான உணவுகள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. நூற்றுக்கணக்கான விஐபிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வேற போயிருக்காரு இல்லையா. அது இல்லாம அந்த நாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. அதுல பல வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்க. அவங்கவுங்க உட்கார்ந்துட்டு வைக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் அங்க இருந்த ஸ்பூன், போர்க் அந்த மாதிரி கரண்டிகளை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல என்ன ஆச்சரியம்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மட்டும் கையினால எடுத்து உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா ஒரு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்ன ஒரு ஸ்பூன் இருக்கு, ஒரு நீட்டா ஹைஜீனிக்கா சாப்பிடாம கையினால சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஒரு கேளிக்கையான முறையில பார்த்தாங்க. உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த வின்சென்ட் சர்ச்சில் கேட்டாங்க குடியரசுத் தலைவரை பார்த்து, ஸ்பூன்ல சாப்பிட்டா ஹைஜீனிக்கா இருக்குன்னு எதுக்காண்டி கையில சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அதுக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் சொன்னாரு, நீங்க ஸ்பூன்ல சாப்பிட்றதுதான் ஹைஜீனிக்னு சொல்றீங்க, நான் கையினால சாப்பிட்றதுதான் எனக்கு ஹைஜீனிக்னு நினைக்கிறேன், சுத்தம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல எதை வச்சு சொல்றீங்க ஸ்பூன்ல சாப்பிடுறது சுத்தம் இல்ல, உங்க கை தான் சுத்தம்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஒரு வலுவான விவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க நான் ஸ்பூன்ல சாப்பிட்றதுதான் சுத்தம்னு சொல்றாங்க. நம்ம நம்ம குடியரசுத் தலைவர் கையினால சாப்பிட்றதுதான் சுத்தம்ங்கிறது வாதிடுறாரு. சரி எதை வைத்து இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் பதில் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய ஸ்பூன், அதாவது அந்த கரண்டிய நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாராச்சும் அதை பயன்படுத்தி இருக்கலாம். நீங்க சாப்பிட்ட பிறகும் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாவா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா இருக்கிறது அப்படின்னு. ஆனா என்னுடைய கையை என்னையை தவிர யாருமே பயன்படுத்த முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாம. அதனால என்னுடைய கையை நான் முழுமையாக நம்புகிறேன். இதுதான் 100% சுத்தமானது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பதிலை கேட்டு அந்த அரங்கமே அதிர்ந்துருச்சான். அவ்வளவு ஒரே கரவொலிகள். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கரண்டியில, அதாவது ஸ்பூனை வச்சு சாப்பிட்றதுதான் ரொம்ப சுத்தம், அதுதான் ஒரு நாகரிகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி கையினால சாப்பிடுறதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு நன்மைகள் புதைந்திருக்கு, அதை தவிர எவ்வளவு விசித்திரமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட குடியரசுத் தலைவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அந்த இங்கிலாந்து நாட்டுல போய். அதனால இனிமே நீங்க சாப்பிடும் போது, ஸ்கூல்ல சாப்பிடும் போதெல்லாம் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கையினால சாப்பிடுறதுக்கு இது பண்ணுங்க. அதுதான் ஆரோக்கியமும் கூட, சுத்தமும் கூட. ஓகே, மறக்காம இது மாதிரி ஒரு தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பணித்தறி சங்கர். பபாய்.